Hi friends, இட்லிக்கு தொட்டுக்க சூப்பரான ஒரு சைட் டிஷ் பாப்போமா? தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் फ्रेंड्स. அதுக்கு முதல்ல கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. கடுகு பொரிஞ்சிச்சுன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் फ्रेंड्स. அரைச்சி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் फ्रेंड्स. நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் फ्रेंड्स. அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும் फ्रेंड्स. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு फ्रेंड्स. இப்போ நம்ம தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் फ्रेंड्स. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. அவ்வளோதான் फ्रेंड्स. தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் फ्रेंड्स. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு ரெடி ஆயிரும். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடும் फ्रेंड्स. இட்லிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் फ्रेंड्स. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.